இலங்கைக்கு வந்த வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானோட சேர்ந்து இளவரசர் அருள்மொழிவர்மரை சந்திக்கிறான். குந்தவை அனுப்பின ஓலையில அருள்மொழிவர்மரை பழையாறைக்கு வர சொல்லியிருக்கிறா. பார்த்திபேந்திர பல்லவன் கிட்ட ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மரை காஞ்சிக்கு வர சொல்லி தகவல் அனுப்பியிருக்கிறதா ஆழ்வார்க்கடியான் சொல்றான். அடுத்ததா அனிருத்த பிரம்மராயர் இளவரசர் இன்னும் கொஞ்ச நாள் இலங்கையிலேயே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புனார்னு ஆழ்வார்க்கடியான் சொல்றான். ஆக 3 பெரியவங்க 3 விதமா செய்தி அனுப்பியிருக்காங்க. நான் எதை ஏத்துக்கிறது அப்படின்னு அருள்மொழிவர்மருக்கு குழப்பம் ஏற்படுது. இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. தொடர்ச்சியை இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 31 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 32 கிள்ளி வளவன் யானை. கூத்து முடிவதற்கும் சமையலாவதற்கும் சரியாக இருந்தது. கட்டுக்கட்டாக தாமரை இலைகளை கொண்டு வந்து அவ்வீரர்களின் முன்னால் போட்டார்கள். பிறகு பொங்கலும் கரியமுதும் கொண்டு வந்து பரிமாறினார்கள். வீரர்கள் சாப்பிடத் தொடங்கிய பிறகு இளவரசர் அவர்களிடையே பந்தி விசாரணை செய்து கொண்டு வலம் வந்தார். ஆங்காங்கே நின்று அந்த வீரர்களின் உடல் நலத்தை பற்றி விசாரித்தார். அப்படி விசாரிக்கப்பட்டவர்கள் ஆனந்த கடலில் ஆழ்ந்தார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை பாராட்டினார்கள். வீரர்கள் ஆங்காங்கே இளவரசரை நிறுத்த முயன்றார்கள். துணிச்சலை வருவித்துக் கொண்டு அவரை ஏதேனும் கேள்வி கேட்பார்கள். முக்கியமாக அவர்களில் பலரும் கேட்ட கேள்வி புலத்திய நகரத்தின் மீது படையெடுப்பு எப்போது என்பதுதான். இந்த கேள்விக்கு விடையாக இளவரசர், புலத்திய நகரத்தின் மீது படையெடுத்து என்ன பயன்? மகிந்தன் ரோகணத்துக்கு அல்லவா போயிருக்கிறான் என்று சிலருக்கு சொன்னார். கொஞ்சம் பொறுத்திருங்கள், மழைக்காலம் போகட்டும் என்று வேறு சிலரிடம் சொன்னார். யுத்தமின்றி சோம்பி இருப்பதில் சில வீரர்கள் தங்கள் அதிருப்தியை வெளியிட்டுக் கொண்டார்கள். வேறு சிலர் தாங்கள் மாதம் ஒரு முறையாவது இவ்விதம் வந்து எங்களை பார்த்து விட்டு போனால் பொறுமையாயிருக்கிறோம் என்றார்கள். பந்தி விசாரணை முடிந்ததும் இளவரசர் ஒதுக்குப்புறமாக அவருக்கென்று அமைந்திருந்த படை வீட்டுக்கு சென்றார். வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் அவர் தம்முடன் அழைத்து கொண்டு போனார். இந்த வீரர்களின் உற்சாகத்தை பார்த்தீர்களா? தஞ்சையிலிருந்து மட்டும் தகுந்த ஒத்துழைப்பு கிடைத்திருந்தால் இதற்குள் இந்த இலங்கை தீவு முழுவதும் நம் வசமாயிருக்கும். அருமையான சந்தர்ப்பம் வீணாகி போய்விட்டது. இங்கே மழைக்காலத்தில் யுத்தம் நடத்த முடியாது. இன்னும் 3-4 மாதம் நம் வீரர்கள் சும்மா இருக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். இதை கேட்ட திருமலை, இளவரசே, தாங்கள் இதை பற்றி கவலைப்படுவது வியப்பாயிருக்கிறது. அங்கே சோழ சாம்ராஜ்யத்துக்கே பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. விஜயாலய சோழர் ஸ்தாபித்த ராஜ்யம், பராந்தகராலும் சுந்தர சோழராலும் பல்கி பெருகிய மகாராஜ்யம் உள் அபாயங்களினால் சின்னா பின்னமாகிவிடும் போல் இருக்கிறது என்றான். ஆமாம், நீங்கள் இருவரும் முக்கியமான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் என்னுடைய அற்ப கவலைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். நல்லது, இப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதையெல்லாம் விவரமாக சொல்லுங்கள். முதலில் இவர் ஆரம்பிக்கட்டும் என்று இளவரசர் வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டினார். உடனே வந்தியத்தேவன் தன்னுடைய கதையை தொடங்கினான். காஞ்சியிலிருந்து தான் புறப்பட்டது முதல் கண்டவை கேட்டவை எல்லாவற்றையும் கூறினான். பற்பல அபாயங்களிலிருந்து தப்புவதற்கு தான் புரிந்த சாகச செயல்களை குறித்து அதிகமாக விஸ்தரிக்க விரும்பாதவன் போல் காட்டிக்கொண்டு அதே சமயத்தில் தன்னுடைய பிரதாபங்களை வெளியிட்டான். கடைசியில், ஐயா, தங்கள் அருமை தந்தையாரை சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள். நெருங்கிய பந்துக்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் சிற்றரசர்களும் சேர்ந்து பயங்கரமான சதி செய்கிறார்கள். இதனாலெல்லாம் தங்கள் சகோதரி இளைய பிராட்டி பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கிறார். ஆகையால் தாங்கள் உடனே புறப்பட்டு என்னுடன் பழைய அறைக்கு வர வேண்டும். ஒரு கணமும் தாமதிக்க கூடாது என்று முடித்தான். பிறகு ஆழ்வார்க்கடியான் தனது வரலாற்றை கூறினான். வந்தியத்தேவன் கூறியவற்றையெல்லாம் அவனும் ஆமோதித்தான். அத்துடன் திருப்புரம்பியம் பள்ளிப்படை அருகில் நள்ளிரவில் நடந்த கொலைகாரர்களின் சதியை பற்றியும் கூறினான். சோழ நாட்டு நிலைமை இவ்வளவு அபாயகரமாயிருப்பதால் தற்சமயம் இளவரசர் அங்கு வராமல் இருப்பதே நல்லது என்று முதன் மந்திரி சொல்லி அனுப்பிய செய்தியை மறுபடியும் வற்புறுத்தி கூறினான். அத்தோடு தாங்கள் சோழ நாட்டுக்கு தற்சமயம் வராமல் இருப்பது மட்டுமல்ல, இங்கேயும் படையெடுப்பை மேலும் விஸ்தரித்துக் கொண்டு போக வேண்டாம் என்று முதல் மந்திரி கேட்டுக்கொள்கிறார். சதிகாரர்கள் சீக்கிரத்தில் வெளிப்பட்டு வந்து தங்கள் உண்மை சுரூபத்தை காட்டுவார்கள். அச்சமயம் இப்போது இலங்கையில் உள்ள படை மிக்க உபயோகமாயிருக்கும் என்று முதல் மந்திரி அபிப்பிராயப்படுகிறார்.
பாண்டிய நாட்டில் தற்சமயம் உள்ள கைக்கோளர் படை, வன்னியர் படை, வேளாளர் படை மூன்றும் இளவரசருக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய காத்திருக்கின்றன. இதையும் தங்களுக்கு தெரிவிக்கும்படி முதல் மந்திரி எனக்கு கட்டளையிட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான். அதை கேட்ட இளவரசர், திருமலை, உன் குருநாதர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? பாடலிபுரத்து சாணக்கியரை போல் இவர் அன்பில் சாணக்கியர் என்று தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாரா? என் உற்றார உறவினரோடு நான் சண்டை போட வேண்டும் என்கிறாரா என்று இளவரசர் ஆத்திரமாக கேட்டார். இல்லை ஐயா, அனிருத்தர் அவ்விதம் சொல்லவில்லை. ஆனால் சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்கிறவர்களை, சாம்ராஜ்யத்துக்கு துரோகம் செய்ய முயற்சி தொடங்கி இருப்பவர்களை சமயம் பார்த்து தண்டிக்க வேண்டும் என்கிறார். அதற்கு உதவி புரிவது தங்கள் கடமை அல்லவா என்றான் திருமலை. அதை கேட்ட இளவரசர், அதற்கு நான் எப்படி அதிகாரியாவேன்? சதி நடப்பது உண்மையானால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது சக்கரவர்த்தி அல்லவா? என் தந்தையின் கட்டளையின்றி நான் எப்படி இந்த காரியத்தில் பிரவேசிக்க முடியும் என்றார் இளவரசர். அப்போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, இளவரசே, தங்கள் தந்தை இப்போது சுவாதீனமாயில்லை. பழுவேட்டரையர்கள் அவரை சிறை வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள். யாரும் நெருங்க முடியாதபடி அரண்மனைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். தங்கள் தமையனாரோ தஞ்சைக்கே வருவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பது தங்கள் பொறுப்பல்லவா? உடனே பழையாறைக்கு வரவேண்டியது தங்கள் கடமை அல்லவா என்றான். உடனே ஆழ்வார்க்கடியான், இளவரசர் பழையாறைக்கு வரவேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எனக்கு தெரியவில்லை என்றான். இளவரசர் சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு, மண்ணாசை மிக பொல்லாதது. ராஜ்யத்தின் பேரில் உள்ள ஆசையினால் இவ்வுலகில் என்னென்ன பயங்கரமான பாவங்கள் நடந்திருக்கின்றன என்றார். அப்போது ஆழ்வார்க்கடியான் அவரை நோக்கி, ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான். தயக்கமேன், தாராளமாய் கேட்கலாம் என்றார் அவர். சிம்மகிரி கோட்டை இன்னும் பகைவர் படைகளின் வசத்திலேதானே இருக்கிறது என்று கேட்டான் அவன். ஆமாம், அதை கைப்பற்றும் முயற்சியை இப்போது தொடங்கும் உத்தேசம் எனக்கு இல்லை. அதனால் வீணான உயிர் சேதம் ஏற்படும் என்றார் இளவரசர். அதை பற்றி நான் கேட்கவில்லை ஐயா. பகைவர் கோட்டைக்குள் தாங்கள் பிரவேசித்தது உசிதமா என்று கேட்டேன். சீன யாத்ரிகர்களுக்கு யானை பாகனாக தாங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? யானையின் கழுத்தில் தங்களை பார்த்ததும் என்னுடைய கண்களை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. தங்களுடைய புருவத்தின் நெருப்பை பார்த்துத்தான் சந்தேகம் தெளிந்து நிச்சயப்படுத்திக் கொண்டேன். இப்படி தங்கள் உயிருக்கு நீங்கள் அபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்டான். என்னுடைய உயிர் மட்டும் அவ்வளவு உயர்ந்ததா திருமலை? எத்தனை சோழ நாட்டு வீரர்கள் இந்த இலங்கையில் வந்து உயிரை விட்டிருக்கிறார்கள். எனக்கு சிம்மகிரி கோட்டையில் உள்ள சித்திரங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வெகு நாளாக இருந்தது. அந்த ஆசையைத்தான் இன்றைக்கு பூர்த்தி செய்து கொண்டேன் என்றார் இளவரசர். அப்புறம் பார்த்திபேந்திர பல்லவர் திரிகோணமலையில் வந்து இறங்கினவுடனே எனக்கு செய்தி கிடைத்தது. ஆனால் நான் உடனே அவரை பார்க்க விரும்பவில்லை. ஏனெனில் மாதோட்டத்துக்கு முதன் மந்திரி வந்திருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். அவரிடமிருந்தும் செய்தி வரும் என்று எதிர்பார்த்தேன். 2 மூத்தவர்களிடமிருந்து செய்தி வந்தால் முதலில் கிடைக்கிற செய்தியின்படிதானே நான் நடந்தாக வேண்டும் என்றார் இளவரசர். உடனே வந்தியத்தேவன், ஆஹா, அப்படி சொல்லுங்கள், என்னுடைய கட்சிதானே ஜெயித்தது என்று குதூகலித்தான். அப்போது ஆழ்வார்க்கடியான், அரசே, இவன் தங்களை தந்திரத்தினால் ஏமாற்றிவிட்டான் என்றான். அவன் ஏமாற்றவில்லை, நானாகவே ஏமாந்தேன். உன்னை அழைத்து வருவதற்கு நான் வைத்திருந்த வீரனை இவன் குதிரை மேலிருந்து தள்ளிவிட்டு அந்த குதிரை மீது தான் ஏறிக்கொண்டு வந்ததை நான் கவனித்து விட்டேன். இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்று இளவரசர் சொன்னதும், நல்ல பாடம் கற்பித்தீர்கள். ஒவ்வொரு பாடமும் 1 மடங்கு நிறை இருக்கும். இப்போது நினைத்தாலும் என் முதுகும் மார்பும் வலிக்கின்றன. ஓலை கொண்டு வந்த தூதனை இப்படித்தானா நடத்துவது? போனால் போகட்டும், தாங்கள் மட்டும் என்னுடன் பழையாறைக்கு வருவதாயிருந்தால் சரி என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட இளவரசர், இப்போது எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருகிறது திருமலை. என்னுடைய முன்னோர்களில் பெருங்கிள்ளி வளவன் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவரிடம் ஒரு அதிசயமான யானை இருந்தது. அதன் ஒரு கால் காஞ்சியில் இருக்கும், இன்னொரு காலினால் தஞ்சையை மிதிக்கும், மற்றொரு கால் இந்த ஈழ நாட்டை மிதிக்கும், 4வது கால் உறையூரில் ஊன்றி நிலைத்திருக்கும் என்று அற்புதமான கற்பனையுடன் ஒரு புலவர் பாடியிருக்கிறார். இந்த இலங்கையில் மந்தை மந்தையாக 1000 யானைகள் இருக்கின்றன. இருந்து என்ன பிரயோஜனம்? புலவருடைய கற்பனை யானையைப் போல் ஒரு யானை மட்டும் இருந்தால் நானும் ஒரே சமயத்தில் காஞ்சியிலும் பழையாறையிலும் மதுரையிலும் இலங்கையிலும் இருக்கலாம் அல்லவா என்று கூறினார். புலவரின் யானைகளை பற்றி கேட்டதும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படிப்பட்ட யானைதான் இல்லையே. தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று திருமலை கேட்டான். சந்தேகம் என்ன, பழையாறைக்கு வருவதென்றுதான் முடிவாகிவிட்டதே என்றான் வந்தியத்தேவன்.
உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள். நாளை அனுராதபுரம் போவோம். அங்கே பார்த்திப பல்லவரை நான் எப்படியும் சந்தித்தாக வேண்டும். அவர் சொல்வதையும் கேட்டுவிட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் இளவரசர். அத்தியாயம் 33. சிலை சொன்ன செய்தி. மறுநாள் காலையில் சூரியன் உதயமாவதற்குள் அருள்மொழிவர்மர், ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன் ஆகிய மூவரும் அனுராதபுரத்துக்கு புறப்பட்டார்கள். இளவரசர் வேறு யாரையும் தம்முடன் மெய்க்காவலுக்கு அழைத்து வராதது வந்தியத்தேவனுக்கு வியப்பை அளித்தது. ஆனால் அன்றைய பிரயாணத்தில் அவனுக்கு இருந்த உற்சாகத்தைப் போல் என்றுமே இருந்ததில்லை. பழையாறை அரசிளங்குமரி தன்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்துவிட்டோம் என்ற பெருமித உணர்ச்சி அவனுடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, பல வருஷங்களாக அவனுடைய இதயத்திலே பொங்கிக் கொண்டிருந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது. சோழ வளநாட்டின் செல்லப்பிள்ளையையும் பார்த்தாகிவிட்டது. நாடு நகரமெல்லாம் மக்கள் எந்த வீர இளைஞரின் வீர பிரதாபங்களையும் குணாதிசயங்களையும் பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அரசிளங்குமரரை சந்தித்தாகிவிட்டது. அந்த சந்திப்புத்தான் எவ்வளவு அதிசயமான சந்திப்பு! அருள்மொழிவர்மர் ஒரு விசித்திரமான மனிதர் என்று தான் கேள்விப்பட்டிருந்தது உண்மைதான். திடீரென்று குதிரையை திருப்பி தன்னை தாக்கி திக்குமுக்காடச் செய்து விட்டாரே! அவர் சேனைக்கு தலைமை வகித்து செல்லும் இடங்களிலெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக இருந்து வருவதன் ரகசியமும் இதுதான் போலும். பகைவர்கள் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் தாக்குவதே இவருடைய போர்முறை போலிருக்கிறது. இத்தகைய அபூர்வ குணாதிசயம் படைத்த இளவரசருடன் எத்தனையோ விஷயங்களை பற்றி பேச வேண்டும், எவ்வளவோ காரியங்களை பற்றி கேட்க வேண்டும் என்று வந்தியத்தேவனுடைய உள்ளம் துடிதுடித்தது. ஆனால் குதிரைகளின் மேல் ஆரோகணித்து விரைவாக சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் பேசுவதற்கு இடம் எங்கே? ஆம், பேசுவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கிடைத்தது. அனுராதபுரத்தை கிட்டத்தட்ட நெருங்கிக் கொண்டிருந்த போது சாலையோரத்தில் பெரியதொரு புத்த பகவானின் சிலை நிற்பதை வந்தியத்தேவன் கண்டான். பொன்னியின் செல்வர் அச்சிலையின் அருகில் குதிரையை சடாரென்று இழுத்து பிடித்து நிறுத்தியதும் இவனும் நிற்க வேண்டியதாயிற்று. சற்று முன்னாலேயே போய்க் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் குதிரையை நிறுத்தி இவர்கள் பக்கம் திரும்பினான். பொன்னியின் செல்வர் சற்று நேரம் அந்த புத்த பகவானுடைய கம்பீரமான சிலையை கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து, உலகிலேயே சிற்பக்கலையின் அற்புதம் பூரணமாக விளங்கும் வடிவங்கள் இரண்டுதான், ஒன்று நடராஜர், இன்னொன்று புத்தர் என்றார் அவர். ஆனால் நடராஜ வடிவங்களை இம்மாதிரி பிரம்மாண்ட வடிவங்களாக நம் நாட்டில் செய்வதில்லையே என்றார். இவ்விதம் சொல்லிவிட்டு குதிரையிலிருந்து இறங்கி இளவரசர் புத்தர் சிலையின் அருகில் சென்றார். சிலையின் பாதங்களையும் அந்த பாதங்களை அலங்கரித்த தாமரை மொட்டுக்களையும் சிறிது நேரம் கவனமாக பார்த்தார். பிறகு புத்தர் சிலையின் பாதங்களை தொட்டு கும்பிட்டுவிட்டு திரும்பி வந்து பழையபடி குதிரையின் மீது ஏறினார். குதிரைகள் சற்று மெதுவாகவே சென்றன. ஏதேது, இளவரசர் புத்த மதத்தில் சேர்ந்து விடுவார் போலிருக்கிறதே என்று வந்தியத்தேவன் திருமலையிடம் சொன்னது இளவரசரின் காதில் விழுந்தது. அவர்கள் இருவரையும் பொன்னியின் செல்வர் பார்த்து, புத்த பகவானிடம் என்னுடைய பக்தி காரணார்த்தமானது. அந்த புத்தர் சிலையின் பாதங்கள் எனக்கு ஒரு முக்கியமான செய்தியை அறிவித்தன என்றார். ஆஹா, எங்கள் காதில் அப்படி எதுவும் விழவில்லையே என்றான் வந்தியத்தேவன். மௌன பாஷையில் அந்த செய்தி எனக்கு கிடைத்தது என்றார் இளவரசர். அது என்ன செய்தி, எங்களுக்கு தெரியலாமா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். இன்று இரவு 12 நாழிகைக்கு அனுராதபுரத்தில் சிம்மதாரை தடாகத்துக்கு அருகில் நான் வரவேண்டும் என்று பகவானுடைய பாதமலர்கள் எனக்கு அறிவித்தன என்றார் பொன்னியின் செல்வர். அத்தியாயம் 34. அனுராதபுரம். சூரியன் அஸ்தமனமாகும் சமயத்தில் அவர்கள் அனுராதபுரத்தை அணுகினார்கள். இலங்கை தீவின் தொன்மைமிக்க அத்தலைநகரத்தை சற்று தூரத்திலிருந்து பார்த்தபோது வந்தியத்தேவன் அதிசய கடலில் மூழ்கி பேசும் சக்தியை இழந்தான். காஞ்சி, பழையாறை, தஞ்சை முதலிய நகரங்களெல்லாம் இந்த மாநகரத்தின் முன்னே எம்மாத்திரம்? இந்த நகரத்துக்கு இணையாக தற்காலத்தில் வேறு எந்த பட்டணத்தையும் இணை சொல்ல முடியாது என்று நினைத்து கொண்டான் அவன். நகரின் மதில் சுவரும் அதன் பிரதான வாசலும் நெருங்க நெருங்க நகரை நோக்கி செல்வோரின் கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. தமிழர்களும் சிங்களவர்களும் புத்த பிக்ஷுக்களும் இல்லறத்தாரும் ஆண்களும் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் பெருங்கூட்டமாக சென்றார்கள். எல்லாரும் தேர் திருவிழாவுக்கு செல்கிறவர்களைப் போல் குதூகலமாக சென்றார்கள். அவர்களில் ஒரு சிலர் நமது பிரயாணிகள் மூவரையும் கவனிக்கவும் சுட்டிக்காட்டவும் செய்தார்கள். இதை கண்டதும் பொன்னியின் செல்வர் மற்ற இருவருக்கும் சமிக்கை செய்துவிட்டு ராஜபாட்டையிலிருந்து விலகி குறுக்கு வழியில் சென்றார். மரங்களால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய செய்குன்றத்தின் அடிவாரத்தில் வந்து குதிரையை நிறுத்தினார். பின்தொடர்ந்து வந்த இருவரையும் பார்த்து, குதிரைகள் வெகு தூரம் வந்திருக்கின்றன,
சற்று நேரம் இளைப்பாறட்டும், நன்றாக இருட்டிய பிறகு நகருக்குள் போவோம் என்றார். குதிரைகள் மீதிருந்து மூவரும் இறங்கி ஒரு கற்பாறை மீது உட்கார்ந்தார்கள். இவ்வளவு கூட்டமாக ஜனங்கள் போகிறார்களே, இன்றைக்கு இந்த நகரத்தில் ஏதாவது உற்சவமோ என்று வந்தியத்தேவன் கேட்டான். இந்த நாட்டில் நடக்கும் திருவிழாக்களுக்குள்ளே பெரிய திருவிழா இன்றைக்குத்தான் என்றார் இளவரசர். இருட்டிய பிறகு 3 பேரும் அந்த நகருக்குள் பிரவேசித்தார்கள். அன்று யாத்ரீகர்கள் யாரையுமே கோட்டை வாசலில் தடுத்து நிறுத்தவில்லை. எல்லாரையும் தங்கு தடையின்றி விட்டு கொண்டிருந்தார்கள். காவலர்கள் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக நம்முடைய கதாநாயகர்கள் மூவரும் நகருக்குள் பிரவேசித்து சென்றார்கள். வெளிப்புறங்கள் இடிந்து இருளடைந்திருந்த ஒரு பழைய மாளிகையின் வாசலில் வந்து அவர்கள் நின்றார்கள். குதிரைகளின் மீதிருந்து இறங்கினார்கள். அங்கே ஜனக்கூட்டம் எதுவும் இல்லை. இளவரசர் 3 தடவை கையை தட்டினார். உடனே இந்திரஜாலத்தினால் நடந்தது போல் அந்த மாளிகையின் ஒரு பக்கத்தில் கதவு திறந்து வழி உண்டானது. ஆட்கள் யாருமே இருந்ததாக தெரியவில்லை. இளவரசர் இருட்டிலேயே நுழைந்து மேலே சென்றார். வந்தியத்தேவன் பின்னால் திரும்பி குதிரைகளின் கதி என்னவென்று ஆவலுடன் பார்த்தான். இளவரசர் குதிரைகளுக்கு வழி தெரியும் என்று கூறி வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்துச் சென்றார். சற்று தூரம் அவர்கள் இருளிலேயே நடந்தார்கள். பிறகு மினுக் மினுக்கென்று வெளிச்சம் தெரிந்தது. பிறகு பிரகாசமான ஒளி தென்பட்டது. அது ஒரு பழைய காலத்து அரண்மனையின் உட்புறம் என்று வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். மகாசேன சக்கரவர்த்தியின் அந்தப்புறம் இது. திடீரென்று சக்கரவர்த்தி விஜயம் செய்து நம்மை துரத்த பார்த்தாலும் பார்ப்பார் என்றார் இளவரசர். மகாசேனர் என்பவர் யார் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அவர் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இலங்கை ராஜ்யத்தை ஆண்ட சக்கரவர்த்தி. பொதுஜனங்களுக்கு பல நன்மைகளை செய்தார். ஆகையால் அவருடைய ஆவி இந்த நகரத்தில் இன்னமும் உலாவிக் கொண்டிருப்பதாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். அவருடைய ஆவியானது துணி இல்லாமல் குளிரில் கஷ்டப்படப் போகிறதே என்று மரக்கிளைகளில் துணிகளை கட்டி தொங்க விடுகிறார்கள். இந்த அரண்மனையிலும் அவருக்கு பிறகு யாரும் வசிப்பதில்லை. வெறுமனைதான் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார் இளவரசர். இளவரசருக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் பணிவிடை செய்ய அங்கு ஏவலாளர்கள் இருந்தார்கள். குளித்து உணவருந்திய பிறகு மூவரும் அந்த அரண்மனையின் உச்சி மாடத்துக்கு சென்றார்கள். அங்கே இருந்து அவர்கள் சுற்றுப்புறம் எங்கும் பார்க்கலாம். ஆனால் அவர்களை கீழே உள்ளவர்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் போய் அமர்ந்தார்கள். ஐயா, 12 நாழிகைக்கு எங்கேயோ வரும்படி புத்தர் சிலை செய்தி சொன்னதாக சொன்னீர்களே என்று வந்தியத்தேவன் கேட்டான். அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. இப்போதுதானே சந்திரன் உதயமாகியிருக்கிறான். அதோ அந்த தாகபாவின் உச்சிக்கு நேரே சந்திரன் வந்ததும் புறப்பட்டு விடுவோம் என்றார் இளவரசர். சற்று நேரத்துக்கெல்லாம் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை போன்ற பேரிரைச்சல் ஒன்று கேட்டது. வந்தியத்தேவன் இரைச்சல் வந்த திக்கை நோக்கி திரும்பி பார்த்தான். தூரத்தில் பெருங்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவே கரிய பெரிய திமிங்கலங்களைப் போல் 100கணக்கில் யானைகள் காணப்பட்டன. உடனே வந்தியத்தேவன், என்ன இது, பகைவர்களின் படையெடுப்பை போலல்லவா இருக்கிறது என்றான். இல்லை இல்லை, இதுதான் இலங்கை நாட்டிலேயே மிகப்பெரிய உற்சவமாகிய பெரஹரா திருவிழா என்றார் இளவரசர். ஊர்வலம் நெருங்கி வர வர வந்தியத்தேவனுடைய வியப்பு அதிகமாகிக் கொண்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு காட்சியை அவன் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அப்போது இளவரசர், தமிழகத்து அரசர்களும் இலங்கை அரசர்களும் நட்புரிமை பாராட்டிய காலங்களும் உண்டு. கடல் சூழ் இலங்கை கஜபாகு மன்னனும் சேரன் செங்குட்டுவனும் அவ்விதம் சிநேகமாயிருந்தார்கள். சேரன் செங்குட்டுவன் கண்ணகி எனும் பத்தினி தெய்வத்துக்கு விழா நடத்திய போது கஜபாகு அங்கு சென்றிருந்தான். அந்நாட்டில் நடந்த மற்ற திருவிழாக்களையும் கண்டு கழித்தான். பின்னர் ஒரு சமயம் சேரன் செங்குட்டுவன் இலங்கைக்கு வந்தபோது கஜபாகு மன்னன் விழா நடத்தினான். தமிழகத்தின் தெய்வமாகிய சிவபெருமான், திருமால், கார்த்திகேயர், பத்தினி தெய்வம் ஆகிய 4 தெய்வங்களுக்கும் ஒரே சமயத்தில் திருவிழா நடத்தினான். இந்த விழாக்களில் மக்கள் அடைந்த குதூகலத்தை கண்டு பிறகு ஆண்டுதோறும் அந்த விழாக்களை நடத்த தீர்மானித்தான். புத்தர் பெருமானுக்கு அவ்விழாவில் முதலாவது இடம் கொடுத்து மற்ற 4 தெய்வங்களையும் பின்னால் வரச் செய்து விழா நடத்தினான். அன்று முதலாக அந்த விழா இலங்கையில் நிலைத்து நின்று மிகப்பெரிய திருவிழாவாக ஆண்டுதோறும் விடாமல் நடந்து வருகிறது. இளவரசர் இப்படி கூறியதும், ஆனால் தெய்வங்களை எங்குமே காணவில்லையே என்றான் வல்லவரையன். அந்த யானை கூட்டத்தில் ஒவ்வொரு யானை கூட்டத்திலும் நடுநாயகமாக வந்த யானை மீது ஒரு பெட்டி வைத்திருக்கிறார்களே, பார்த்தீர்களா என்று இளவரசர் கேட்டதும், பார்த்தேன், அந்த பெட்டிக்குள் தெய்வங்களை பூட்டி வைத்திருக்கிறார்களா? தப்பித்து தமிழகத்துக்கு போய்விடக்கூடாது என்று
என்று கேட்டான் வந்தியத்தேவன். இதை கேட்ட பொன்னியின் செல்வர் நகைத்துவிட்டு, அப்படி இல்லை, முதலில் வந்த யானை மேல் புத்த பெருமானுடைய பல் ஒன்றை பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறார்கள். இளவரசர் இப்படி கூறியதை கேட்டதும், பின்னால் வரும் பெட்டிகளுக்குள்ளே அப்படி என்ன இருக்கிறது? சிவன், விஷ்ணு, முருகன், கண்ணகி ஆகியவர்களின் பற்கள் கிடைக்கவில்லையே என்று கேட்டான். ஆமாம், அதற்கு பதிலாகத்தான் அந்தந்த தேவாலயத்தில் தெய்வங்கள் அணியும் திரு ஆபரணங்களை அந்த பெட்டிகளில் பத்திரமாக வைத்து கொண்டு போகிறார்கள் என்று இளவரசர் கூறினார். அதை கேட்ட வந்தியத்தேவன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு, ஆஹா, தங்களுக்கு பதிலாக பெரிய பழுவேற்றையர் மட்டும் இங்கே படையெடுத்து வந்திருந்தால் என்றான். அச்சமயத்தில் திருவிழா ஊர்வலத்தின் கடைசி பகுதி அந்த வீதி முடுக்கில் திரும்பிச் சென்றது. வாத்திய முழக்கம், ஜனங்களின் ஆரவாரம் இவற்றின் ஓசை குறையத் தொடங்கியது. நாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு இன்னும் ஒரு நாழிகைதான் மிச்சம் இருக்கிறது, வாருங்கள் போகலாம் என்று இளவரசர் மேடையிலிருந்து இறங்கினார். மூவரும் கீழே வீதிக்கு வந்தார்கள். ஊர்வலம் சென்றதற்கு நேர் எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தார்கள். நகர மக்கள் அனைவரும் பெரஹரா திருவிழாவில் ஈடுபட்டிருந்தபடியால் இவர்கள் போன வீதிகளில் ஜன நடமாட்டமே இல்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு விஸ்தாரமான ஏரியின் கரைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஏரி கரையிலிருந்து கீழே இறங்கி சென்றவர்கள் அங்கிருந்த தடாக கரையின் அருகில் நெருங்கி நின்றார்கள். அனுராதபுரத்துக்கு வெளியே சாலை ஓரத்தில் நின்ற புத்தர் சிலையின் தோற்றம் அப்போது வந்தியத்தேவனுடைய மனக்கண் முன்னால் வந்தது. சிலையின் அடியில் இருந்த பீடத்தில் வரிசையாக வைத்திருந்த தாமரை மொட்டுக்களை இளவரசர் எண்ணி பார்த்துவிட்டு 12 என்று சொன்னார். அவை 12 நாழிகையை குறித்தன போலும். தாமரை மலராமல் மொட்டுக்களாயிருந்தபடியால் இரவை குறித்தன போலும். அந்த மொட்டுக்களுக்கு அருகில் இருந்த சிங்கமுகத்து கிண்டியும் வந்தியத்தேவனுடைய நினைவில் இருந்தது. அந்த பாத்திரம் இந்த சிங்கமுக அருவி விழும் தடாகத்தை குறிப்பிட்டது போலும். இதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கு எதற்காக, யார் இளவரசரை வரச் செய்திருக்கிறார்கள்? இதில் என்னென்ன அபாயங்கள் நேரிடுமோ என்னவோ தெரியவில்லையே. ஆயுதம் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்று வேறு இளவரசர் தடுத்ததின் கருத்து என்ன? ஒருவேளை இங்கு ஏதேனும் காதல் நிகழ்ச்சி நடைபெறப் போகிறதோ? இந்த நினைவு வந்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் கொந்தளித்தது. அவனுடைய மனம் கடல் கடந்து பழையாறைக்கு பாய்ந்து சென்றது. இளைய பிராட்டியும் வானதி தேவியும் அவன் மனக்கண் முன் வந்தார்கள். உடனே இளவரசரின் வாயை பிடுங்கி பார்க்கலாம் என்று வந்தியத்தேவன் நினைத்தான். ஐயா, இந்த இடத்தை பார்த்தால் பழைய காலத்து அரண்மனை நந்தவனம் மாதிரி அல்லவா தோன்றுகிறது என்றான். ஆம், இது அரண்மனை நந்தவனம் இருந்த இடம்தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நந்தவனத்தை ஒட்டி துஷ்டகமனுவின் அரண்மனை இருந்தது. அதோ பார், இன்னமும் இந்த அரண்மனையில் சில பகுதிகள் அழியாமல் இருக்கின்றன என்றார். வந்தியத்தேவன் அங்கே சற்று தூரத்தில் தெரிந்த பழைய அரண்மனை மாடங்களை பார்த்துவிட்டு, அந்த கட்டிடங்கள் அரண்மனை அந்தப்புறமாயிருந்திருக்கலாம். இந்த தடாகத்தில் அரசிளங்குமரிகள் இறங்கி நீரில் குளித்து மகிழ்ந்திருப்பார்கள் என்றான். இந்த நந்தவனத்திலேயே நடந்த அதிசயமான சம்பவம் வேறு ஒன்று உண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. துஷ்டகமனு மன்னனின் புதல்வன் சாலி என்பவன் இங்கே ஒரு நாள் உலாவிக் கொண்டிருந்தானாம். ஒரு பெண் இந்த தடாகத்தில் தண்ணீர் மொண்டு பூச்செடிகளுக்கு ஊற்றி கொண்டிருப்பதை அவன் கண்டான். கண்டதும் அந்த பெண்ணிடம் காதல் கொண்டான் அவன். அந்த பெண்ணின் பெயர் அசோகமாலா என்றும் அவன் அறிந்து கொண்டான். அவளையே திருமணம் செய்து கொள்வேன் என்றும் பிடிவாதம் பிடித்தான் அவன். அப்படியானால் நீ சிம்மாசனம் ஏற முடியாது என்று அவன் தந்தை கூறினார். சிம்மாசனம் வேண்டாம், எனக்கு அசோகமாலாதான் வேண்டும் என்று சாலிவாகனன் பிடிவாதமாக கூறிவிட்டான். உலகத்தில் எந்த ஒரு ராஜகுமாரனால் இப்படி கூற முடியும் என்று தோன்றுகிறதா என்று கேட்டார் இளவரசர். இவ்வாறு பொன்னியின் செல்வர் கேட்டதும் கோடிக்கரை கடலில் படகு செலுத்திய சமுத்திரகுமாரியின் நினைவு வந்தியத்தேவனுக்கு வந்தது. ஆஹா, ஒருவேளை இவரும் அந்த பெண்ணை நினைத்து கொண்டுதான் இந்த கதையை சொல்லுகிறாரோ என்று நினைத்தான் அவன். பூங்குழலியின் பேச்சை எப்படி எடுக்கலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது அங்கே ஓர் அதிசயம் நடந்தது. சிங்கத்தாரை தடாகத்தின் பின்புறச் சுவரில் உட்பக்கம் குழிவாக அமைந்து அதற்குள்ளே இருவர் அமரும்படியான ஒரு கல்லாசனம் இருந்தது. அப்படி அமைந்திருந்த அறையின் ஓர் ஓரத்தில் திடீரென்று விளக்கு வெளிச்சம் காணப்பட்டது. விளக்கை பிடித்து கொண்டிருந்தவரின் கரம் முதலில் வெளிவந்தது. பிறகு புத்தபிக்ஷு ஒருவரின் திருமுகம் காணப்பட்டது. வந்தியத்தேவன் அந்த இந்திரஜால காட்சியை அடங்காத வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றான். மேலே என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தினால் அவனுடைய மூச்சும் சிறிது நேரம் நின்றிருந்தது. அத்தியாயம் 34 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.